ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். இந்த ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் பார்த்திங்கன்னா எஜிப்டு தான். இந்த ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு இந்த ஃபாரின் பார்ட்டி என் கூட வந்து நின்று ஃபோட்டோ பிடிச்சிட்டாங்க. இது நாங்கள் கூட இருந்தவங்கலாம். இது வந்து எஜிப்டில் எங்கே போனாலும் பிரமிடு, மம்மி அது இதுன்னு சொல்கிறாங்களே, ஃபுல்லாக இந்த மாதிரி தாங்க இருக்குது. அது பேர் கூட இப்போல்லாம் மறந்துடுச்சு. 2 வருஷம் ஆயிடுச்சா. இந்த மாதிரி தாங்க. ஆனால் அந்த இடத்துல பார்த்திங்கன்னா அவங்க வந்து எல்லாத்தையுமே வந்து இது அந்த ஊர் பிள்ளைங்க கூட பிடிச்சது. அவங்க ஹிஸ்ட்ரியெல்லாம் வந்து அவங்க அந்த வால்லையே அப்படியே பெயிண்ட் பண்ணி ஹார்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் எழுதி வச்சுருக்குறாங்க. அதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கிறாங்க. அவங்க ஒவ்வொரு ராஜா எப்படி வாழ்ந்தாங்க, அவங்க என்னென்ன பண்ணாங்க, அவங்க ஃபேமிலி என்ன, அதெல்லாம் அந்த மாதிரி அந்த செவத்துலேயே அவங்க வந்து ஆர்ட் பண்ணி வச்சு அதை பார்த்து நம்ம படிக்கும்போது தெரிஞ்சிடுது. ஆனால் அந்த லாங்குவேஜ் நமக்கு தெரியல. கைட் சொல்லும்போது தான் நமக்கு தெரியுது. பாருங்கள், இதே மாதிரி தான் எங்கே போனாலும் இருட்டான ஒரு குகைக்கு கேவுக்குள்ளே எடுத்துன்னு போய் விட்டுடுறாங்க. அதை போய் பார்த்தா யாருன்ட்டே நமக்கு தெரியாது. அவங்களோட ஹிஸ்ட்ரி, அவங்களோட பிள்ளைங்க, அவங்க எப்படி வாழ்ந்தாங்க, எத்தனை பேர் இருந்தாங்க, அதெல்லாம் காமிச்சாங்கங்க. அதுக்கப்புறம் வந்து இது ஒரு ஸ்டேடியம் மாதிரி சொன்னாங்க. அது என்னன்ட்டு பார்த்துட்டு அப்படியே சுற்றி பார்த்துட்டே இருந்தோம். ஆனால் எஜிப்டில் பார்க்க வேண்டிய நிறைய இருக்குங்க. அது எல்லாம் அந்த பழமையெல்லாம் அவங்க அப்படியே வச்சிருக்கிறாங்க. ஆனால் அதை வந்து அந்த கைட் வந்து நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குதுங்க. அது இன்னும் கேட்கலாமா இருக்குது. அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. எஜிப்டு கண்ட்ரி ஒரு மர்மம் நிறைந்த கண்ட்ரின்ட்டு தான் நான் சொல்வேன். அவ்வளோ விஷயங்கள் அங்கே அடங்கியிருக்குது. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.